முத்துசிலம்ப தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். காலை சரியாக 10 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் பரவலாக மழை என்பது தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிறது. நேற்று ஆங்காங்கே பதிவாகி இருந்த நிலையில இன்று முதல் பரவலாக மழை தொடங்கும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில அடுத்து வரக்கூடிய 10 தினங்களுக்கு வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் வடகிழக்கு திசை காற்றின் காரணமாகவும் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் இன்று முதல் அந்த பரவலான மழை என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில தென் தமிழக மாவட்டங்களில் வருகின்ற 6ஆம் தேதி நாளை மறுநாள் 6ஆம் தேதியிலிருந்து பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் பார்க்கும்போது நம்மளுக்கு 6, 7, 8, 9, 10 இந்த 4 தினங்கள் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை. அதுக்கு பிறகு 11, 12 அடுத்த சுற்று மழை. ஆக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரமாக 12ஆம் தேதி வரைக்கும் மழை பதிவாகும். என்னன்னா இந்த மழையெல்லாம் பொறுத்தவரையில நீங்க பருவ காலத்துல வரக்கூடிய நிகழ்வு மழையாக இது இருக்க போறது கிடையாது. 10ஆம் தேதி வரைக்கும் 6 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதிவாகக்கூடிய மழை என்பது கிழக்கு திசை காற்றின் காரணமாக மழை. 11, 12, 13, 14, 15 தேதிகளில் வங்கக்கடலில் கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் அதனுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தென் தமிழகம் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக 12, 13, 14, 15 தேதி வரைக்கும் மழை காணப்படுகிறது. முதற்கட்டமாக இன்று 4ஆம் தேதியிலிருந்து வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழையும் அதன் பிறகு படிப்படியாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில நிகழ்வின் காரணமாக காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக பரவலாக 10ஆம் தேதிக்கு மேல மழையும் பதிவாகும். தென் மாவட்டங்களில் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை 4 தினங்கள் மழை எதிர்பார்க்கலாம். அதுல உறுதியாக நீங்கள் 8, 9, 10 இந்த தேதிகள் 3 தினங்கள்ல நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மேலும் வங்கக்கடல் பகுதியில் இந்த மாதத்தில் 15ஆம் தேதிகளுக்கு பிறகு அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதத்தில் முதல் 15 நாட்களிலும் நவம்பர் பிற்பகுதி 10 தினங்களிலும், அதாவது நான் நோட் பண்ணிக்கோங்க, நவம்பர் பிற்பகுதி 10 தினங்களும் டிசம்பர் மாதம் முற்பகுதி 15 நாட்களும் இந்த குறிப்பிட்ட 25 நாட்கள் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமாகவே இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிற்பகுதி 10 தினங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும், அதன் பிறகு டிசம்பர் மாதம் 1 முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம தீவிரமான வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு நம்மளுக்கு ஜனவரி மாதத்துல பொங்கல் காலகட்ட மழைகள் இருக்கிறது. எனவே இந்த பருவமழை பொறுத்தவரையில இடைப்பட்ட நவம்பர் மாதம் 20ஆம் தேதிகளுக்கு மேலதான் தீவிரம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்கூட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 16, 17 தேதிகளில் வங்கக்கடல் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் மாதங்களில் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல அமைப்புகளை கொடுக்க போகிறது. அமைப்புகள் சாதகமாக காணப்பட்டாலும் இனி வரக்கூடிய 10, 20ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை விட குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் மழை இருக்கும். அடுத்து வரக்கூடிய நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இயல்பை ஒட்டி தான் மழை இருக்கும். ஆனாலும் பரவலாக விவசாயிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு 2 தினங்களுக்கு ஒரு முறை மேகங்கள் சூழ்ந்து இரவு மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய நல்ல மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் இன்று முதல் மழை தொடங்கி பரவலாக இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரையிலும் விட்டு விட்டு ஒதுக்கி பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமலையாகவும் 10ஆம் தேதியிலிருந்து நிகழ்வில் கிழக்கு திசை காற்று மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை மழையும், அதன் பிறகு 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு தமிழகத்தை ஒட்டி நீடிக்கும், இலங்கையை ஒட்டி நீடிக்கும். இதன் காரணமாக 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களை பரவலாக கனமழையும், அதன் பிறகு 20ஆம் தேதி முதல் தான் வங்கக்கடல ஒரு புதிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அது தாழ்வு மண்டலமாக மாறி சென்னையிலே அல்லது புது இடைப்பட்ட பகுதியில் புயலாக மாறி கரையை கிடக்கும். அதன் பிறகு மீண்டும் ஒரு புயல் வங்கக்கடலை உருவாகி அதுவும் டிசம்பர் மாதம் முதல் 15 தினங்களில் வரும். அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தென் மாவட்டம் நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய கணிப்புகள் இன்னைக்கிலிருந்து அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும்